இனிய காலை வணக்கம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கின்றார். இன்றைய வசனம்: சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமது வாழ்வில் வரக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள் மத்தியில் மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? நான் இனி என்ன செய்வேன்? என் வாழ்க்கை இனி எப்படியாக இருக்கும்? என் வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்கிறதே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறையாய் இருக்கிறதே, என் வேலை இடங்களில் அனுதினமும் போராட்டங்களாய் காணப்படுகிறதே, என் கையின் பிரயாசங்கள் யாவும் விருதாக சென்று கொண்டிருக்கிறதே என்று மிகவும் பாரத்தோடு காணப்படுகிறீர்களா? கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கூறுகின்றார், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகின்றேன். இனி உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வருவதில்லை. நீ கம்பீரித்து பாடுங்கள் என்று கர்த்தர் கூறுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து கர்த்தருடைய சுமத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய போதனைகளுக்கு ஏற்றவாறு நமது வாழ்வை மாற்றி அமைக்கும் பொழுது கர்த்தர் தாமே நமக்குள்ளாய் வாசம் பண்ணி நம் வாழ்வில் காணப்படும் எல்லா தீங்குகளுக்கும் அந்த கிரிகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து அவருடைய ஆதி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை பாராட்டுவார். கண்களை மூடி முழங்கால்களை முடக்கி மனதை ஊர்நிலைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பாய் நேசித்து வேண்டத்தில் எங்கள் அன்பின் பரமத்த ஒப்புனே, இந்த நாளிலும் காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக தேவாதி தேவன் எங்களுக்கு பாராட்டின அளவில்லா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. எங்களை தேர்ந்தெடுத்த தகப்பன், நீங்கள் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரை உமக்கு தோத்திரம். எங்கள் வாழ்நாள் ஒரு நாளை கூடுதலாய் தந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை ஒரு விசை கூட கழுகி பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் தாமே எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி எங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளிலிருந்து எங்களை மீட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ந்து கலிகூற கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாள் முழுவதும் தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். அனைத்து தேவைகளையும் சந்திங்க. எல்லா ஆபத்துகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனங்கள், போக்கில், வரத்தில், பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழிநடத்துங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தாங்க தகப்பனே. இந்நாள் கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக மாலை நேரத்தில் உடைய சுமத்தில் காத்து நன்றி சொல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. தாழ்த்தி முடைக்கிறங்கள் ஒப்படைக்கிறேன். மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமன்.